தன்னை பிடிக்காத பொண்ணை துரத்தி துரத்தி காதலிச்சு கைப்பிடிக்கிற நாயகர்கள் இருந்த காலத்துல தன்னை பிடிக்காத ஆண் ஒருத்தன் அடைகிறதுக்காக தன்னால என்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ண நீலாம்பரி மட்டும் வில்லியாகிட்டாங்க. என்ன ஒரு முரண்பாடு இல்ல. படையப்பா படத்திலேயே சுயமா சிந்திக்க தெரிஞ்ச தன் முடிவுகளை தானே எடுத்துக்கொள்ள துணிவுள்ள ஒரே ஒரு கதாபாத்திரம் யாருன்னா நீலாம்பரி மட்டும்தான். தன்னோட அண்ணன் அவனுக்கு நிச்சயிக்கப்பட்ட பெண்ணை கல்யாணம் பண்ணிக்காம வேற ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சதுமே அதை சரியா தட்டி கேட்டு எதிர்த்தவங்க நீலாம்பரி மட்டும்தான். அண்ணன் மனைவி கிட்ட நேரா போவாங்க. உனக்கு பிடிக்கலனா கூட பெத்தவங்க சொன்னாங்கன்னு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டல, உன்ன மாதிரி பொம்பளைங்க இருக்கிறதுனால தான் ஆம்பளைங்க இன்னும் நம்மளை மிதிக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. காதலுக்காக கடைசி வரைக்குமே திருமணம் செஞ்சுக்கிடாம வேற யாரையுமே வாழ்க்கைக்குள்ள அனுமதிக்காம வாழ்ந்த ஒரு நற்காதலி தான் நீலாம்பரி. படையப்பாவை அவங்க வெறுக்கல, ஆனா பழி வாங்கணும். அதுவும் படையப்பா அவமானப்பட வேண்டும் அப்படின்ற அளவுல தான் இருக்கும். அப்படி ஒருவேளை படையப்பா அவமானப்பட்டு இருந்தா நீலாம்பரியோட எல்லா கோபமும் போய் மீதம் இருந்த காதல் மட்டுமே மிச்சம் இருந்திருக்கும். தொலைபேசியில படையப்பா தன்னோட மகளுக்கு தந்த முத்தத்தை நீலாம்பரி வாங்கிக் கொள்ளும் ஒரு காட்சி இருக்கும். அந்த காட்சியில படையப்பா தனக்கு தான் முத்தம் தந்த மாதிரி எண்ணி நீலாம்பரி ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க. ஏதோ தனக்கு தான் முத்தம் கொடுத்த மாதிரி அந்த கண்களை மூடிக்கிட்டே தொலைபேசியை துண்டிப்பாங்க. இதுவே ஹீரோக்கள் பண்ணியிருந்தா உண்மையான காதல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இங்க நீலாம்பரியை மட்டும் வில்லின்னு முத்திர குத்திட்டாங்க. சொல்ல போனா நீலாம்பரி யூனிக் தாங்க.